வியூவர்ஸ், நம்ம இப்போது பலாக்கொட்டை வச்சு வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி பலாக்கொட்டை ஒரு 30 எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பலாக்கொட்டையை வேக போட்டுடலாம். இந்த பலாக்கொட்டையை தண்ணி ஊற்றி வேக போட்டேன். ஒரு 3-4 விசில் எடுத்துடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பையும் ஊற போட்டுடலாம். பாருங்கள், பருப்பை ஒரு வாட்டி அலம்பிட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊறட்டும். ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், ஊறட்டும். பாருங்கள், பருப்பு ஊறி எடுத்து பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். இந்த பலாக்கொட்டையும் நல்லா வெந்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் சோம்பு போடுறேன். இந்த பருப்பு மிளகாலாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடுறேன். இந்த பெரிய வெங்காயம் தான், ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், தண்ணி வடிகட்டிட்டு போடுங்க. தண்ணி வடிகட்டிட்டு போட்டிருக்கேன். இந்த இவ்வளோ உப்பு போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த பலாக்கொட்டையும் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி வெட்டிக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதோட போட்டு கலந்துக்கலாம். இதே மாதிரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் கலந்துட்டேன். பலாக்கொட்டை அரைச்சது, கடலைப்பருப்பு அரைச்சது, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் கலந்துட்டேன். இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இது பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கொஞ்சம் போட்டு பார்த்தேன், நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம சின்ன உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி தட்டி போட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா சிகப்பு நிறம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அடுத்த இது போடலாம். அடுத்ததும் போட்டுட்டேன். இதுவும் எடுத்துடலாம் போட்டு. பாருங்கள், இதுவும் நல்லா இதுவாகி போச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.